Hello students, welcome to Jana Max today class for 10th standard Max 1.4 exercise la 11th questions பார்க்கலாம். So இதுக்கு முன்னாடி questions வேணும்னா notificationல போய் கண்டிப்பா பாருங்க. The distance s an object travels under the influence of gravity in time t seconds is given by ஓகேங்களா. ஸோ ஒரு எஸ்ன்ற ஆப்ஜெக்ட் இருக்குது, அது வந்து ஒரு ட்ராவலிங்லேயே இருக்குது, ஒரு மூமெண்ட்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எங்கே இருக்குன்னா கிராவிட்டியில் இருக்குது. கிராவிட்டி இன் டைம் டி செகண்ட்ஸ்ன்னு சொல்லி கிவன் செட்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ் ஆஃப் டி. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஆஃப் ஜிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பின்ற செட் மாதிரி தான் அது மூவிங்கில் இருக்குன்னு ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. வேர் ஜி இஸ் ஏ ஆக்சுலரேஷன்ஸ் டு கிராவிட்டி. ஓகேங்களா, அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, கிராவிட்டியில் ஒரு மூவிங்லேயே இருக்குது. ஏ வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும்போது பி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதையும் வெரிஃபை த வெதர் த ஃபங்க்ஷன்ஸ் எஸ் ஆஃப் டி இஸ் 1-to-1 ஆர் நாட்னு கேட்டிருக்காங்க. இது 1-to-1 ஃபங்க்ஷனாக on-to-1 கேட்டிருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்ட்னாவே கண்டிப்பாக அது ட்ராவலிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஒரு டைம்ன்றது ஒரு மூவிங்கில் இருக்கும்போது கண்டிப்பாக அதனுடைய டைம் வந்து சேஞ்சஸ்லேயே தான் இருக்கும். ஓகேங்களா, டைம் என்ன ஆகும், எக்ஸ்டர்ன் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, அது வந்து என்ன இருக்குது, மூவிங்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கிவன் அதனுடைய செட்ஸு எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 1/2 ஜி டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பி. ஓகேங்களா, ஸோ இதுதான் அதனுடைய செட்ஸு. இதில் என்ன டீன்றது டைம், அது வந்து மூவிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், 1 2 3 4 ஒரு 4 செட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா மூவிங்கில் இருக்குன்னா நிறைய தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ நம்ம ஒரு 4 நம்பர் மட்டும் ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எஸ் ஆஃப் டீன்றது ஃபஸ்ட்டு டீக்கு பதிலாக 1 கொடுங்க. அப்போ எஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1/2 ஜி 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் பி. ஓகேங்களா, டீக்கு பதிலாக 1 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 ஜி 1 ஸ்கொயர் பண்ணால் 1 இன்ட்டு எனிதிங் சேம் நம்பர்ஸ் தான். 1 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா, இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு எஸ் ஆஃப் 2. இப்போ எஸ்ஸுக்கு டீக்கு பதிலாக 2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ எஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 1/2 ஜி இன்ட்டு 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு டீக்கு பதிலாக 2 ப்ளஸ் பி. ஓகேங்களா, அப்போ 1/2 2s are 4. ஓகேங்களா, அப்போ 4/2 ஜி ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டி ஈக்குவல் டு 3 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ எஸ் ஆஃப் 3 ஈக்குவல் டு 1/2 ஜி இன்ட்டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு 3 ப்ளஸ் பி. டீக்கு பதிலாக 3 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது 3 3s are 9/2 ஜி ப்ளஸ் 3a ப்ளஸ் பி. ஓகேங்களா, 3 இன்ட்டு ஏ 3a. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 3. ஓகேங்களா, ஸோ நம்ம டீயோட வேல்யூஸ் என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், 1 2 3 சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ டைம் பாருங்கள், எப்படி ஒரு ஈக்குவேஷனுக்கு இன்னொரு ஈக்குவேஷனுக்கும் வேரியேஷன் இருக்குது. டைம் வந்து ட்ராவலிங்கில் இருக்குது, மூவிங்கில் இருக்கிறனால ஒவ்வொரு நம்பர்ஸும் சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா என்னென்னா இது ஒரு 1-to ஃபங்க்ஷன். கண்டிப்பாக ஏரோ டயக்ராம் போட்டு பார்த்தோன்னா டீக்கு 1 கொடுக்கும்போது ஒரு வேல்யூ இமேஜ் கிடச்சிச்சு. அதே மாதிரி டீக்கு 2 கொடுக்கும்போது அதில் ஒரு இமேஜ் வேல்யூ கிடச்சிச்சு. அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் ஒரு இமேஜ் வேல்யூ கண்டிப்பாக இருக்குது. therefore every elements அது வந்து நம்ம வேர்ட்ஸில் எழுதி காட்டுறோம் எவ்ரி டைம். அப்போ ஒவ்வொரு டைமுக்கும் என்னென்ன ஒரு வேல்யூஸ் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா டைம்ன்றது ட்ராவலிங்கில் தான் இருக்குது. ஓன் யூனிக்யூ கண்டிப்பான சொல்யூஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது டிஃப்ரெண்ட் டைம்ஸு. ஓகேங்களா, அப்போ யூனிக்யூ இமேஜ்னா கண்டிப்பான இமேஜ் இருக்குன்னு அர்த்தம். எதை பொறுத்து அதனுடைய டிஸ்டன்ஸு. ஓகேங்களா, ஏன்னா அது மூவிங்கில் தானே இருக்குது, டிஸ்டன்ஸ்லேயே போயிட்டுருக்கு அப்படின்றது. இப்போ therefore எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 1/2 ஜிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பி இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன். ஓகேங்களா, 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக ரைட் பண்ணணும். ஏன்னா அதில் அவங்க கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த 1-to-1 ஆர் நாட்டுன்னு கண்டிப்பாக ரைட் பண்ணி காட்டணும். ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க. தேங்க்யூ.